நீங்க பில்டிங்கோட பேஸ்மெண்ட் நீங்க பிளான் பண்றீங்கன்னா உங்க பில்டிங் பக்கத்துல ரோடோட லெவல் எவ்வளவு இருக்கு, அந்த ரோடோட லெவல் நம்ம பில்டிங் உயரம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத நீங்க பிளான் பண்ணிட்டு நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்பவுமே ரோட் லெவல் விட நம்ம வந்து ஒரு 3ல இருந்து 5 அடி உயரமா இருக்கிறது எப்பவுமே வந்து நமக்கு வந்து பெட்டரா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ல நீங்க லிண்டல் லெவல் வரைச்சுல லிண்டல் உள்ள வந்து நீங்க வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் வைக்கிறது, இன்வெர்டர் வைக்கிறது, அதுக்கு தேவையான லேப் எல்லாம் போடுவோம். ஸோ லிண்டல் லெவல்ல நீங்களும் உங்க பில்டரும் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு நீங்க 2 பேரும் சேர்ந்து எந்தெந்த இடத்துல லேப்ட் வரும், உங்களுக்கு எவ்வளவு உயரத்துல வேணும், பாத்ரூம் உள்ள உங்களுக்கு வந்து லேப்ட் வேணுமா இல்ல வேண்டாமா, உங்களுக்கு அதிக எல் சைக்கிள் லேப்ட் வேணுமா இல்ல ஒரு லேப்ட் போதுமா அப்படிங்கிறத இன்னொரு பிளான் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பில்டிங்கோட வந்து டோர் எப்படி எந்த இடத்துல வரணும், ஜன்னல் என்ன சைஸ்ல வேணும், இதெல்லாம் நீங்க முன்னோட்டே பிளான் பண்ணிருக்கீங்க. ஒரு ரூமோட டோர் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அந்த பெட்ரூம் வந்து கார்னரா இருக்குமா இல்ல அந்த டோர் வந்து ஒரு வால் எப்படி அணியுமா இல்ல 360 ரொட்டேட் ஆகுமா. அதே மாதிரி மெயின் டோர் நீங்க பாக்குறீங்கன்னா அந்த மெயின் டோர் வந்து டோர் வந்து எந்த மாதிரி டோர் வந்து ஒரு வால் எப்படி அணிகிற மாதிரி இருக்குமா இல்ல சென்டரா கால் வைக்கிற மாதிரி இருக்குமா, அதுக்கு பின்னாடி டிவி பாக்ஸ் வருமா, இதெல்லாம் நீங்க பிஃபோரா பிளான் பண்ணிருங்க. பெட்ரூம்ல எந்த சைஸ்ல உங்களுக்கு ஜன்னல் வேணும், ஜன்னல் வந்து எந்த இடத்துல வேணும். உங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல சப்போஸ் ஆர்கிடெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா உங்க வீட்லயும் நீங்க வந்து அந்த ஜன்னல் வைக்கிறது அந்த சென்டர் வைக்கிறது போது அவங்க ஜன்னலுக்கு ஆப்போசிட் டைரக்டா ஆப்போசிட் கொஞ்சம் சைட்ல வச்சுக்கலாமா அப்படின்னு நீங்க பிஃபோரா பிளான் பண்ணிக்கோங்க.